Hello friends, welcome to Learner's Factory. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அதாவது what is mean by research அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து நம்ம ஃபைனல் இயர்ல வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம 3 வருடங்களா என்ன படிச்சோம் அப்படிங்கறத ஒரு ப்ராஜெக்ட்டா வந்துட்டு நம்ம பண்ணும்போது நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கறது நமக்கு நல்லா புரிய வரும். அதுக்காக நம்ம ப்ராஜெக்ட் பண்றோம். அந்த ப்ராஜெக்ட்ட வந்து நாம வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நாமளே அனலைஸ் பண்ணி எந்த ஃபீல்ட்ல வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படிங்கற வந்து ஃபீல் வந்து நமக்கு முன்கூட்டியே இருக்கணும். அத தான் நம்ம ரிசர்ச் நம்ம சொல்றோம். சோ பொதுவா நம்ம ப்ராஜெக்ட் அப்படினு சொல்லி பழகிட்டோம். பட் ஆனா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலா ஒரு விஷயத்தை நீங்க இம்ப்ளிமென்ட் பண்றது. பட் ரிசர்ச் அப்படிங்கிறது அந்த இம்ப்ளிமென்ட் பண்றதுக்கு என்னென்ன காரணிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்றத ரிசர்ச் நம்ம சொல்றது. சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா what is meant by research. ரிசர்ச் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நாம வந்து ஒரு விஷயத்தை புதுசா வந்து இன்னோவேட் பண்றது ஒரு விதமான ரிசர்ச். அல்லது ஏற்கனவே ஒரு ரிசர்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்க வந்து எடுத்து திரும்ப அதை இம்ப்ரூவ் பண்றது ஒரு ரிசர்ச். இப்படி வந்து நம்ம ரிசர்ச் வந்து பலவிதமான கோணங்களை நம்ம இதை சொல்ல முடியும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அது பண்ணாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அல்லது யாராவது சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த டாபிக் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். பட் இந்த ஒரு ஒப்பீனியன் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 3 வருஷம் நீங்க வந்து ஒரு தியரிட்டிக்கலா என்ன படிச்சிருப்பீங்க. அதுல புதுசா நம்ம எதை வந்து இன்னோவேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நமக்குள்ளே வந்து ஒரு ஐடியாஸ் ஜெனரேட் ஆகக்கூடிய விஷயமா நம்ம இதை வந்து பார்க்கணும். ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீல்டை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு ப்ராட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம். முதல்ல நம்ம ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஏரியாவை வந்து நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்லேயே என்ன ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதுதான் ப்ராட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறது. அந்த ப்ராட் ஃபீல்டில் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு வரும்போது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டடி. ஸோ அது கூட மேனேஜ்மெண்ட் வந்து சேரும் பொழுது இன்ஃபர்மேஷன் இருக்கு, சிஸ்டம்ஸ் இருக்கு, மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ டோட்டலாக 3 ஃபீல்டு வந்து அதில் என்ன ஆகுதுன்னா கம்பைன் ஆகுது. ஸோ இதை நம்ம ரிசர்ச் நம்ம சொல்கிறோம். இப்படி தான் வந்து நம்ம ஒரு ப்ராட் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணணும். இப்போ ரிசர்ச்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஸோ இன்னோவேஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய படித்த ஒரு நாலேஜை வச்சு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, அது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக அல்லது சொசைட்டிக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதா இன்னோவேஷன் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம பயன்படுத்துறது தான் நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் படித்த அறிவை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் ரிசர்ச் பண்ணணும். எப்படி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி படிச்சிருக்கீங்க, அதை எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரிசர்ச் பண்ண முடியும். அதே சமயம் ரிசர்ச் பண்ணினதுக்கு அப்புறமும் உங்களுடைய நாலேஜும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரிசர்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு என்னங்க இன்னோவேஷன், ரெண்டாவது நாலேஜ், இது ரெண்டுமே முக்கியம். மூணாவது இம்ப்ரூவ்மெண்ட், அதை இம்ப்ரூவ் பண்ணுறது. இந்த 3 விஷயமே ஒரு ரிசர்ச்சில் ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த 3 விஷயத்தை ஒரு மெயின் கேட்டகரியாக வச்சு நம்ம பண்ணுறது தான் ரிசர்ச். இப்போ ரிசர்ச் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் இல்லைங்களா. அதாவது ரிசர்ச் அப்படிங்கிறது ஆராய்ச்சி ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அந்த பயன் பெறுகின்ற ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கலாமே. பயன் பெறுகிறது யாரு அப்படின்னா இந்த ஆராய்ச்சியின் மூலிமா அப்படின்னா 3 நபர்கள் இருக்காங்க அல்லது 3 ரீசன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் முதல் ரீசன் ஹியூமன்ஸ், ரெண்டாவது சொசைட்டி, மூணாவது கல்ச்சர். இப்போ நம்ம பண்ணக்கூடிய ரிசர்ச்சில் பயன் பெறுகிற ஒரு மேஜர் ஃபீல்டு என்னன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன்ஸ், சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 விஷயத்துக்குள்ள தான் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆகினால
நீங்கள் ரிசர்ச் அப்படிங்கிறது எந்த முறையில் நீங்கள் பண்ணாலும், எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் ஒன்று இன்னோவேஷனாக இருக்கும், நாலேஜுக்காக இருக்கும், இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கும், அதே சமயம் ஹியூமன்ஸ்க்காக இருக்கும், சொசைட்டிக்காக இருக்கும், கல்ச்சருக்காக நாம் ரிசர்ச் செய்வோம். ஸோ இதுதான் ரிசர்ச்சினுடைய டெஃபினேஷன். நெக்ஸ்ட் கிளாஸில் ரிசர்ச் டிசைன்னா என்ன நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் ரிசர்ச் ப்ரொபோசல் என்னென்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ வரிசையாக நம்ம இந்த ரிசர்ச் பற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். ரிசர்ச்சுக்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் அல்லது நம்ம டேட்டா அனாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா SPSS. அதுவும் நம்மளுடைய லேர்னர்ஸ் ஃபேக்டரி சேனலில் நம்ம பிளேலிஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதையும் நீங்கள் கோயின்சிடென்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் த வே ஆஃப் சீயிங் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு என்னென்னா, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு மாற்று கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்க்கணும். மாற்று கண்ணோட்டத்தோடு பார்க்கணும் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, அதில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா என்னவா இருக்குது அதை என்னவா மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரணும். அதே சமயம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம், இன்னோவேட்டிவாக ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் வருது அப்படின்னா அதுலேயும் ஒரு ரிசர்ச் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஃபார் சொசைட்டிக்கு. நிச்சயமாக இந்த ரிசர்ச் தொடர்பான அனைத்து காரியங்களையும் நீங்கள் ஓனாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது. அதே சமயம் நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வகுப்பில் ரிசர்ச் டிசைன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்டரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா லேர்னர்ஸ் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் அந்த கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனையும் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.